பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் முதல் திருநாள் அன்று விடியற்காலமே 3:15 நம்பெருமாள் புறப்படுறார். இவர் புறப்படும் சமயத்தில் கருட படத்தை முன்னே பெருமாள் முன்னே காண்பித்து கருடப்படம் முன் செல்ல பெருமாளும் பின்னே தொடர்வார். பிறகு கொடியேற்ற மண்டபம்னு ஒரு மண்டபம் இங்கே இருக்கு. அங்கே அனுமாருக்கு பக்கத்தில் மண்டபம் இருக்கும். கம்பத்திரி ஆஞ்சநேயர் சொல்லுவார். பகல மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். சற்று திரும்பி எழுந்தருளிப்பார். கொடிப்படத்தை இந்த துவஜஸ்தம்பத்தை பார்க்கும் வண்ணமாக எழுந்தருளிருப்பார். கொடிப்படம் வீதி சுற்றி வந்து அங்கே பெருமாள் முன்னே காண்பிக்கப்பட்டு துவஜஸ்தம்பத்திற்கு முன்னரே அந்த கொடிப்படமான எழுந்தருள பண்ணப்படும். அர்ச்சகர் சுவாமிகள் கும்பகரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இந்த கொடிப்படத்திற்கு முன்னே எழுந்தருள செய்வார்கள். கொடிப்படத்திற்கு அனைத்து விதமான ஆராதனைகள் நடைபெறும். பெரியவரும் நம்பெருமாளுக்கும் ஆராதனை நடைபெற்று தளிகை அமுது செய்த பின் இந்த கொடிப்படம் அந்த ஸ்தம்பத்திலே ஏற்றப்படும். ரோஹிணி நட்சத்திரத்தை கொண்டு இந்த உற்சவத்தை ஆரம்பித்து இந்த உற்சவமானது நடைபெறுகிறது. கொடிப்படம் ஏற்றப்பட்டு பிறகு பெருமாளும் அந்த கொடி மண்டபத்திலிருந்து இறங்கி இங்கே கண்ணாடி அறைக்கு 6:15 மணிக்கு சென்று எழுந்தொள்கிறார். முதல் நாள் வைபவத்திலே கொடியேற்றப்படுகிறது. பெருமாளுடைய பிரதான கொடியாக இருக்கக்கூடிய பிரதான வாகனமாக இருக்கக்கூடிய துவஜம், அந்த துவஜத்திலே கருட பகவான் எழுந்தொள்கிறார். காரணம் என்ன? அவர் எந்த அளவுக்கு தீட்சண்யம் பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு வியாதிகள், பிறகு மனக்லேசங்கள், துஷ்டராட்சசர்கள் இவை எல்லாமே அகற்றப்படும். இந்த உற்சவத்தை நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடிமரம் ஏற்றப்படுகிறது. அனைவரும் வந்து இந்த கொடியேற்றத்தை கலந்து கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம்.